அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி மறுத்த டெல்லி போலீசார் செவ்வாயன்று காலையில் டெல்லியில் வீடு புகுந்து அவரை கைது செய்தனர். இந்த தகவல் பரவியதால் நாடு முழுவதும் போராட்டம் வெடித்து கிளம்பியுள்ளது. பார்லிமெண்டில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வலுவான மசோதாவை கொண்டுவர வலியுறுத்தியும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே அறிவித்திருந்தார். பார்லிமெண்டில் மழைக்கால கூட்டத்தொடர் நடப்பதால் ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி வழங்க மறுத்த டெல்லி போலீசார் ஃபெரோஷா கோட்லா மைதானம் அருகில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பூங்காவில் உண்ணாவிரதம் நடத்த அனுமதி தந்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, 5000 பேருக்கு மேல் கூடக்கூடாது, பூங்கா முன் 50 கார்களுக்கு மேல் நிறுத்தக்கூடாது என்று அடுக்கடுக்காக நிபந்தனைகளை விதித்தனர். அவற்றை நிராகரித்த ஹசாரே திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டத்தை துவக்க முடிவு செய்தார். அண்ணா ஹசாரேவின் அஹிம்சை போராட்டத்துக்கு அரசு அனுமதி மறுக்கவே சுதந்திர தினத்தன்றே காந்தியவாதிகள் மற்றும் அண்ணாவின் ஆதரவாளர்கள் அரசின் அடக்குமுறை என்று குரல் எழுப்ப துவங்கினர். மயூர் விகாரில் உள்ள சுப்ரீம் என்க்ளேவ் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து ஹசாரே, சமூக சேவகர் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி IPS ஆகியோர் திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு உண்ணாவிரதத்துக்கு புறப்பட இருந்த நிலையில் 12 போலீசார் சாதாரண உடையில் வீட்டுக்குள் நுழைந்தனர். ஹசாரேவை கைது செய்வதாக கூறி காரில் அழைத்துச் செல்ல முயன்றனர். அதற்குள் ஏராளமான ஆதரவாளர்கள் அங்கு திரண்டுவிடவே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி உள்ளிட்ட ஆதரவாளர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் வெளியில் திரண்டிருந்த கும்பலை விலக்கிக் கொண்டு அவர்களை காரில் கொண்டு சென்றனர். देखिए, हमें तो उम्मीद नहीं थी, लेकिन देश के कुछ शालीन लोगों को उम्मीद थी कि एक सोते हुए और सुबह नित्य क्रियाओं से उठे हुए सत्याग्रही के साथ ये सरकार नहीं, ऐसा नहीं करेगी. कम से कम उन्हें बाहर निकलकर और कानून की जो मर्यादाएं और धाराएं इन्होंने बताई हैं 144 वगैरह, उनके तोड़ने का इंतजार करेगी. लेकिन वहां पहुंचकर सरकार ने अपनी नपुंसकता, निर्लज्जता और बेशर्मी का परिचय दिया है और विश्व के सामने हिंदुस्तान की सरकार बेनकाब हो गई है. அண்ணா ஹசாரே குழுவில் உள்ள பிரபல வக்கீல் சாந்தி பூஷனை ராஜ்காட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் வடக்கு டெல்லியில் உள்ள டெல்லி போலீஸ் மெஸ்ஸுக்கு கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டனர். அங்கு பச்சை தண்ணீர் கூட குடிக்க மறுத்துவிட்டார் அண்ணா ஹசாரே. சிறையில் அடைக்கப்பட்டாலும் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று ஏற்கனவே சொன்னபடி கைது செய்யப்பட்ட நிமிடத்திலிருந்து தனது அஹிம்சை போராட்டத்தை துவக்கிவிட்டார். ஹசாரே கைதை தொடர்ந்து டெல்லி மட்டுமின்றி மும்பை, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் கண்டன போராட்டங்கள் வெடித்து கிளம்பியது. பிரச்சனையை சமாளிப்பது பற்றி மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது.